ஹாய், நான் உங்கள் நேத்ரா திவ்யா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, சோப் செய்கிறதா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் பீட்ரூட் சோப் அப்புறம் உருளைக்கிழங்கு சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டும் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துனுக்கிறேன். நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன். சும்மா ஒரு 3 பீஸ் தான் செய்ய போகிறேன். அதனால நான் ஜாஸ்தியெல்லாம் எடுத்துக்கல. ஒரே ஒரு பீட்ரூட்டு அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்துனுக்கிறேன். இந்த பீட்ரூட் சோப் பொட்டேட்டோ சோப் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஆகும். இந்த சோப் யூஸ் பண்ணி நான் ஒரு வாரம் ஆன பிறகு நான் யூஸ் பண்ண பிறகு தான் நான் இந்த சோப்பவே வீடியோ போட்டேன். நல்லா நிஜமாலுமே செம்ம ரிசல்ட் கொடுக்குதுங்க. நீங்களும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சோப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்குல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கட் பண்ணி எடுத்துக்கின்னு அந்த பீஸை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தான் அங்கே தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு சாறு எடுத்து வச்சுக்கணும். இந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் கிளிசரின் யூஸ் பண்ணாமல் பியர் சோப்பில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கிளிசரின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளிசரினில் தான் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி சோப் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அது கொஞ்ச நேரம் விட்டாலே அது ஃபுல்லு பிளாக்காக மாறிடும் இல்லையா? அதனால தான் அது தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட், அதையும் அதே மாதிரி தான் தோல் சீவி அதையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நேச்சுரலாகவே நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காஃபி பவுட்ரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு நேச்சுரலாகவே அது ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்குங்க. அதனால தான் அது நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோலலாம் பார்த்துட்டு இது நல்லா பிரைட்னஸ் கொடுக்குமா கொடுக்காதா அப்படியெல்லாம் நினச்சி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ரியலாகவே சொல்கிறேங்க, அது யூஸ் பண்ணி நான் ஒரு வாரம் பார்த்துட்டு தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ணேன். அதில் அந்தளவுக்கு எல்லாம் இந்த பியர் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணால் அதில் நுரெல்லாம் அதிகமாக வரும். ஆனால் நான் இந்த கிளிசரின் யூஸ் பண்ணிருந்தால அந்த அளவுக்கெல்லாம் நுரை வரல. ஆனால் செம்ம ரிசல்ட் மட்டும் நல்லா பிரைட் ஆகுதுங்க. இதுக்கு நான் வாங்கிக்கிறேன். இது தாங்க கிளிசரின். நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நான் ஃபுல் பெரிய பல்காகவே வாங்கிட்டேன், 1 கேஜி. இது 1 கேஜி வாங்கினதால நான் இப்போ ஆஃப் மட்டும் தான் செய்ய போகிறேன். ஆஃபில் செஞ்சு ஃபஸ்ட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு செய்யலான்னு நினச்சின்னு ஆஃப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ஆஃப்லேயே அந்த 1/2 கேஜிலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 சோப் கிடச்சிதுங்க. இந்த கிளிசரினை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாகவும் அப்படியாவும் போடலாம். ஆனால் சீக்கிரம் மெல்ட் ஆகாதால் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கினா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அது எப்பயுமே கிளிசரின் டைரெக்டாக பாயில் பண்ண முடியாது. எப்பயுமே டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை பாயில் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கின்னு இந்த கிளிசரினை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதை ஸ்லோவாக ஸ்லிம்மில் வச்சு தாங்க அது இது பண்ணணும். அது மெல்ட் பண்ணணும். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். ஆனால் அது ஜூஸாக எடுத்துக்கினா நம்மளுக்கு நல்லா இதாக இருக்கும். டைரெக்டாக ஆட் பண்ணுறதோட அது திட்டாக நம்ம ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறப்போ அது திட்டாக கிடைக்கல. அதனால தான் இதுக்கு மெல்ட் பண்ணின பிறகு அதில் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன் நான். இது இந்த மெல்ட் பண்ண உடனே கடகடன்னு போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இது அப்படியே உடனே கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகிடும். அதனால அந்த சூடு இருக்கிறப்பவே அப்போவே இது சீக்கிரம் போட்டுடணும். விட்டமின் இ 1 போட்டிருக்கேன். அப்புறமா ரோஸ் வாட்டர் ஒரே ஒரு மூடி தான், ஜாஸ்தியெல்லாம் நான் ஆட் பண்ணல. அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸ், உருளைக்கிழங்கு ஜூஸ் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுகிட்ட நல்லா மெல்ட் பண்ணிட்டு அது நல்லா கலந்து வச்சுக்கணும். அது இன்னொரு வாட்டி கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது ஊற்றுறப்போ நல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்புறமா இந்த மோல்டில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏன் அப்ளை பண்ணுறோன்னா சோப் அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரல, அதனால தான். இது குங்குமப்பூ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ரானு. இது உங்கள் விருப்பத்தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருந்ததால நான் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி தான். இது பாருங்க, இது கொதிக்க வைக்கிறப்பவே எவ்வளோ நல்லா நுரம் வந்திருக்கு. இது
அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு கிளிசரின் எடுக்கிறோமோ அதில் கால் பாகம் மட்டும் நம்ம பீட்ரூட் ஆகட்டும் உருளைக்கிழங்காகட்டும் கொஞ்சம் கால் பாகம் அளவுக்கு தான் அந்த ஜூஸ் சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஒரு வாட்டி அதை போட்டால் நம்மளுக்கு அந்த செட்டே ஆகாதுங்க, அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு, அந்த பீட்ரூட்டை சேம் மெத்தடில் தான் உருளைக்கிழங்குக்கு நான் எப்படி பண்ணேனோ அதே மாதிரி தான் அந்த ஜூஸை கொஞ்சமாக அரைச்சி அதை ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அது வேஸ்ட் பண்ணுறது வேணாம் அது அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. அது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டா நம்ம ஃபேஸு பேக் எதுனா போடுறப்போ அது கூட ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் வேஸ்ட்டே ஆகாது. இதே சேம் மெத்தடில் தான் கிளிசரின் அது சூடாக இருக்கிறப்பவே விட்டமின் இ கேப்சூல் 1. அதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு சோப்புக்கு நான் மஞ்சத்தூள் போடல இதுக்கு மட்டும் தான் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம், கஸ்தூரி மஞ்சள் இது, அப்புறம் ஒரு மூடி ரோஸ் வாட்டரு, அப்புறமா கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் இதை ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது, இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தால அப்படியே ஃபுல் கெட்டியாகுது. இது இன்னொரு வாட்டி நான் திரும்ப மெல்ட் பண்ண வைத்தேன். இல்லைன்னா அது திரும்ப கெட்டியாகிடுச்சான்னு நினச்சிக்கோ, மோல்டில் ஊற்றி வச்சா அது ஒரு சைடில் கெட்டியாகவும் ஒரு சைடில் கொஞ்சம் இதாகவும் இருக்கும். அதனால இன்னொரு வாட்டி நான் அதை ஒரு டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிட்டு தான் நான் ஊற்ற போகிறேன். அதே மாதிரி தான் அந்த சைடில் 3 உருளைக்கிழங்கு இது ஊற்றி வச்சுருக்கல, இந்த சைடில் அதே சேம் மெத்தடில் தான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிறகு இது ஊற்றிட்டு வைக்கிறோம். இது கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால இவ்வளோ 3 மோல்டுக்கு ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு. சேம் அதே மாதிரி தான் இதுக்கு ஊற்றின மாதிரியே ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கின்னு அதுலேயும் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் நான் சேம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதில் ஊற்றி வைக்க போகிறேன் நான். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த சின்ன இதில் இருக்குது பார்த்திங்களா கிண்ணத்தில், அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிசல்ட் சொன்னேன். நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். கொஞ்சம் சாஃப்ரான் மேலே அதுக்கு கொஞ்சமாக சாஃப்ரான் வந்துட்டு போட்டே ஆகணுன்ட்டு எதுவுமே இல்லை. நான் வீட்டில் இருந்திருந்தாலும் போட்டிருக்கேன். இது வந்து போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம் மட்டும் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சேன் நான். நீங்கள் ஒரு நாள் ஃபுல் நைட்டு விட்டுட்டாலும் இது நல்லா இதாகிடும். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிட்டு இருக்குது இந்த சோப்பு. அவ்வளோ தாங்க பாருங்கள். அந்த குங்குமம் பூ போட்டு இருக்கிறதால கொஞ்சம் அந்த கலர் சேஞ்சிங் ஆகிருக்கு, அவ்வளோதான். பாருங்கள், அந்த மோல்டு அச்சோட எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இது 2 ஹவர்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். ஆனாலும் நல்ல ஒரு இதாக வந்திருக்கு, நல்லா கெட்டியாகவே. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்குது. நிஜமாகவே நான் யூஸ் பண்ணலாமா வானாவா இது ட்ரை பண்ணலாமாலான்னு நினச்சி நான் யூஸ் பண்ணேன். செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்கெல்லாம் போயிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேத்ரா திவ்யா விளாக்ஸ் போய் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இது கிளிசரின் யூஸ் பண்ணுறதால நுரை வராது அப்படிலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நுரை வரும், நார்மல் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற சோப்புக்குனா இது கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது. நிஜமாகவே சுத்தமாலாம் வராதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் வேணால் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன். அதில் நல்லாவே பரவாயில்ல, அந்த யூஸ் பண்ணுற அளவுக்கு நுரை வருது. ஆனால் செம்ம பிரைட் ஆகுது ஃபேஸு. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு ரிசல்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நுரை வருது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.